வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பிரின்சஸ் ஹினாட்டாவ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஹினாட்டாவோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுனோ, நம்ம ஹினாட்டா எதுக்காக நம்ம நருட்டோவ லவ் பண்ணோம் அப்படிங்கிறதையும், நம்ம ஹினாட்டா நருட்டோவோட லவ் ஸ்டோரிய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் போடாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹியூவா கிளானோட பிரின்சஸ் தான் நம்ம ஹினாட்டா ஹியூவா. நம்ம ஹினாட்டா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்ல பொண்ணு. எந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹினாட்டாக்கு யார் மேலேயும் போட்டி போடாம வெறுப்பு இது எதுவுமே இல்லாம தான் நம்ம ஹினாட்டா வளரா. ஸோ அதனாலே நம்ம ஹினாட்டா ரொம்பவே வீக்கா இருக்கா. இவ இப்படி வீக்கா இருக்கனாலே நம்ம ஹினாட்டாவோட அப்பாக்கு ஹினாட்டாவை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா நம்ம ஹினாட்டாவோட அப்பா தான் ஹியூவா கிளானோட ஹெட். அவர் தலைமுறைக்கு அப்புறமா ஹியூவா கிளானை பாத்துக்க வேண்டியது நம்ம ஹினாட்டாவோட பொறுப்பு. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஹினாட்டா இவ்வளவு சாஃப்டா இருந்தா அவளால எப்படி ஒரு பர்ஃபெக்டான லீடரா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹினாட்டாவோட அப்பாவான ஹியாஷி நம்ம ஹினாட்டா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுவும் நம்ம நெஜி கூட ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனா நம்ம நெஜிக்கு ஹினாட்டா கூட ட்ரைனிங் எடுக்க சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹினாட்டாவை விட நெஜி ரொம்பவே பவர்ஃபுல். அதனால நம்ம நெஜி ஹினாட்டாவை ஒன் ஷாட்ல அடிச்சு நாக் டவுன் பண்ணலாம். அதை பார்த்து நம்ம ஹினாட்டாவோட அப்பா ஹியாஷி நெஜி ஒரு பிரான்ச் ஃபேமிலியில சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நெஜியோட நெத்தியில இருக்கிற அந்த மார்க்கை வச்சு நம்ம நெஜியை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு நம்ம ஹியாஷி. அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா ரொம்பவே வீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹியாஷி என்ன பண்றாருன்னா, நம்ம ஹினாட்டாவை விட அவன் தங்கச்சியான ஹனாபி தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி நம்ம ஹினாட்டாவுக்கும் அவன் தங்கச்சியான ஹனாபிக்கும் ஒரு ஒன்னியும் நினைக்கிறாரு. பட் அந்த ஒரு ஒன்னியும் இல்ல, நம்ம ஹினாட்டா அவன் தங்கச்சி கிட்ட வேணும்னே தோத்து போறான். ஏன்னா நம்ம ஹினாட்டாக்கு அவன் தங்கச்சி கூட ஃபைட் பண்ண சுத்தமா பிடிக்கல. அதுல நம்ம ஹினாட்டா தோத்து போனால நம்ம ஹினாட்டா அகாடமி கிட்ட ஆக்கி விட்டு நம்ம ஹனாபியை மெயின் ஃபேமிலியோட அடுத்த வாரிசா சூஸ் பண்றாங்க. அப்பையில இருந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹினாட்டாவோட லைஃப்ல ஒரு மலக மாதிரி ஒரு கடன் வரான். அவன் தான் நம்ம நருட்டோ உசுமாக்கி. நம்ம நருட்டோ என்னதான் சின்ன வயசுல ஒரு வெத்து வேட்டா இருந்தாலும் அவன் எந்த ஒரு விஷயத்துக்குமே கிவ் அப் பண்ண மாட்டான். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிற ஆளு தான் நம்ம நருட்டோ உசுமாக்கி. இத்தனைக்கும் நம்ம நருட்டோக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனே சுயமா முடிவு பண்ணுவான். இதுல அப்படி என்ன இருக்கு, இது எல்லாருமே பண்ணக்கூடியதால அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா, இது எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். யாருமே இல்லாம தனியா வளர்ந்து அவனை எல்லாருமே ஹேட் பண்ற அந்த உலகத்துல சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் வெறும் 5 வயசு இருக்கிற பையன் சுயமா முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா என்னதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவனை என்னதான் எல்லாருமே ஒதுக்கி வச்சாலும் தனியால நின்று போராடுற ஒருத்தன் தான் நம்ம நருட்டோ. ஸோ இந்த ஒரு ரீசன் போதாதாங்க நம்ம நருட்டோ பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ஹினாட்டாக்கு நருட்டோ பிடிச்சிருக்கு. இத்தனைக்கு நம்ம ஹினாட்டா விசஸ் நெஜி ஃபைட்ல நம்ம நெஜி ஹினாட்டாவை போட்டு பொழந்திருப்பான். அந்த டைமிங்ல நான் உன்னை பொழக்கிறேன்டான்னு சொல்லி நம்ம ஹினாட்டாக்கு சத்தியம் பண்றது மட்டும் இல்லாம நெஜியவே டிஃபீட் பண்ணியிருப்பான் நம்ம நருட்டோ. ஸோ அது வரைக்கும் வில்ல மாதிரி இருந்த நம்ம நெஜி நருட்டோவால ரொம்பவே நல்லவனா மாதிரி இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நெஜியே ஹினாட்டாக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துருப்பான். நம்ம ஹினாட்டாவை ஒரு சொந்த சிஸ்டர் மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் நம்ம நெஜி. ஸோ நம்ம நெஜி திருந்தினதுக்கும் நம்ம நெஜியால ஹினாட்டா ஸ்ட்ராங் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம்னா அது நம்ம நருட்டோ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நருட்டோக்கே தெரியாம நம்ம நருட்டோ ரொம்பவே நல்லது பண்ணி நம்ம ஹினாட்டாவோட மனசுல இன்னும் நிறைய இடங்களை பிடிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஹினாட்டாவால நம்ம பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம ஹினாட்டா முடிவெடுக்கிறான். அவன் நம்மளை பாதுகாத்த மாதிரி நம்ம அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஹினாட்டாவோட உயிரே போனாலும் கூட பரவாயில்ல, ஆனா நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றா நம்ம ஹினாட்டா. ஸோ அப்படிதான் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜ் அடிக்க வரும்போது நம்ம நருட்டோ தனியால நின்று எல்லா பெயினையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுவான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பையன் எல்லா பெயினுமே போட்டு தள்ளிட்டு நம்ம யாகியோ பெயின் கிட்ட தொக்காம அடிக்குவான். அந்த டைமிங்ல நம்ம நருட்டோவால மூவ் பண்ண கூட முடியாது. அந்த டைமிங்ல நம்ம நருட்டோவை காப்பாத்த யாருமே வரவும் மாட்டாங்க. அதே நம்ம நருட்டோ தான் சொல்லியிருப்பான், ஃபைட் பண்ணும்போது யாரும் கூட வந்து செத்துக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னு. சொன்ன பேச்ச கரெக்டா கேட்போம்டா அப்படிங்கிற மாதிரி எவனுமே வந்திருக்க மாட்டான். ஆனா நம்ம ஹினாட்டாவால என்னதான் முடியல அப்படின்னாலும் நருட்டோக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் கூடயே வந்து ஃபைட் பண்ணியிருப்பான் நம்ம ஹினாட்டா. இத்தனைக்கும் நம்ம ஹினாட்டாக்கே தெரியும் பெயினை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட நம்ம நருட்டோவை காப்பாற்றணும். ஸோ அவனுக்காண்டி உயிரோட ரெடியா இருந்திருப்பான் நம்ம ஹினாட்டா. ஆனா என்னதான் நம்ம ஹினாட்டா ட்ரை பண்ணி கூட நம்ம பெயினை ஒண்ணுமே பண்ண முடியல. பெயின் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஹினாட்டாவை கில் பண்ற அளவுக்கு போயிட்டான். இதை பார்த்தா நம்ம நருட்டோ ஏன் ஆளுமையிலே கை வைக்கிறான்னு சொல்லி 90 பீஸ்ட் மோடுக்கு போய் நம்ம பெயினவே டிஃபீட் பண்றான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹினாட்டா வந்ததுனாலதான் நம்ம நருட்டோ ஆக்ரோஷமாயி 90 பீஸ்டோட மோடு எடுத்து நம்ம பெயினவே டிஃபீட் பண்ணிருப்பான். இல்லைன்னா நம்ம நருட்டோக்கு தண்டனக்காதான். அதே மாதிரிதான் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப டென்டைல்ஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த டென்டைல்ஸ் அட்டாக் பண்ண 2 ராடு நம்ம நருட்டோ மேல சொல்றதுக்காண்டி வரும். அந்த டைமிங்ல நம்ம நருட்டோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒண்ணுமே
யோசிக்காம நம்ம ஹினாட்டா போய் முன்னாடி நிற்பா. ஸோ அந்த இடத்துல நம்ம நெஜி மட்டும் வராம இருந்தா ஆக்சுவலா நம்ம ஹினாட்டா தான் அங்க டெத் ஆயிருப்பா. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம ஹினாட்டாவோட உயிரை கொடுத்தாவது நம்ம நருட்டோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா நம்ம ஹினாட்டா. எனக்கு நம்ம மதரா இன்ஃபினிட்டி சுக்கியோமியை போட்டு எல்லாத்தையுமே தூங்க வைக்கும் போது கடைசி மூச்சுல கூட நம்ம நருட்டோ தான் நினைச்சிருப்பா நம்ம ஹினாட்டா. ஆனா நம்ம நருட்டோ தான் ஒரு பைத்தியக்கார பயிலாச்சு. அவனுக்கு 4th கிரேட் நீங்க வர முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹினாட்டாவோட லவ் என்ன அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா நருட்டோ மேல எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்தாலோ ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம நருட்டோ ட்ரூவாவே லவ் பண்றா நம்ம ஹினாட்டாவை. ட்ரூவா லவ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஹினாட்டாவே கல்யாணம் பண்ணிக்கிறா நம்ம நருட்டோ. ஸோ நம்ம நருட்டோ ஹினாட்டாவோட மேரேஜுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடனே ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது கனெக்ட் ஆகுறது பொருட்டோல தான். பொருட்டோ சீரியஸை பத்தி நான் அந்த அளவுக்கு பேச விரும்பல. ஏன்னா பொருட்டோ சீரியஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எந்த லட்சணத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹினாட்டா நருட்டோட லவ் ஸ்டோரியை எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இதுல நான் ஏதாச்சும் 1-2 விஷயங்களை சொல்லாம விட்டுருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.